ஃப்ரான்ஸ் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 33 வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் கலாச்சாரங்கள் வந்து அக்டோபர் 2020 கான்ஃபரன்ஸ் பேச போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இதை படிச்சுட்டு இதை பற்றி தான் அந்த கிறிஸ்துவின் கலாச்சாரத்தில் தான் சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்து சகோதரர்களும் பகிர்ந்து கொண்டோம். என்னவென்றால் முக்கியமாக கிறிஸ்துவின் கலாச்சாரம் என்றால் கிறிஸ்து அவர் பிதாவை தான் எப்பயுமே சொல்லுவார். பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணுவார். எப்பயுமே பிதா இவர் என்னோட நேசகுமார் என்று சொல்லுவார். அதே மாதிரி நம்மளோட இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க பெற்றோராகிய நம்மளோட இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு பையன்றனால எங்கள் அப்பா என்னை பற்றி என்ன சொல்லுவாருன்றது தான் இன்றைக்கி நான் என் சைட்லேருந்து கருத்தாக அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் நல்லவனா கெட்டவனான்றது அவருக்கு தெரியும். அதே மாதிரி நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேன்னா அவருக்கு தெரியும். அதே மாதிரி பிதா இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்கிறாரு. பிதா ஒருத்தரை தவிர வேறு யாரும் நல்லவங்க கிடையாது உலகத்தில். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நானும் கிடையாது அப்படின்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் தான் சொல்கிறாரு, பிறர் செய்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து பாவத்தை படைத்த காரணத்துக்கோசம் அவரே அனைத்து தரப்புலையும் எல்லாரும் செய்த பாவத்தையும் அவர் ஏற்றுக்கணுன்னு சிலுவையில் அறையப்படுறாரு. அப்போ அவர் எங்கள் சர்ச்சில் சொல்கிற விஷயம் என்னென்னா, பிதாவுடைய அதான் உயிரோட எழுப்புறார் ஜீசஸ் கிறிஸ்டா. அந்த ஒரு தன்மையை இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்துட்றாரு. அவர் உண்மையாக பாடுபட்டிருக்கார், கஷ்டப்பட்டிருக்கார். அதாவது ஒருத்தன் பாவம் செஞ்சுருந்தால் அந்த பாவத்துக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த பாவம் அவங்களுக்கு கொடுக்காம அந்த பாவத்திலேருந்து எல்லாத்தையும் மீட்கிறது தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அதே பாவத்தை நம்ம திரும்ப செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அதை விட்டுட்டோன்னா நம்ம லைஃப்பில் முன்னேறி போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வழிவகுப்பார். அதை நான் 2017 போன இந்த சர்ச்சில் இன்றைக்கி தான் நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்லி வீட்டிலலாம் பகிரலாம் நினச்சா சின்ன ஒரு சண்டை எனக்கு தங்கச்சிக்கு எனக்கும். ஃபஸ்ட் இந்துஸ்தான் கம்பெனியில் இந்த வேலை செஞ்சுட்டு அந்த இந்துஸ்தான் கம்பெனியில் பொருள்லாம் வீட்டில் வச்சுருக்கு, ஸ்டாக் டெஸ்டிங் பொருள்லாம் வீட்டில் வச்சுருந்துருக்கா. அதை எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணு, எதுக்கு வீட்டில் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சண்டை ஆகிடுச்சு. இப்படி வச்சுருந்தேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு 4 பேருக்கு பகிரணும் சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக சர்ச்சிலேயே உட்காந்து இருக்கும்போது கூட ஸ்டோப்பர் பிரசிடென்ட் பேசின்னு இருக்கும்போது கூட லாஸ்ட்டாக நான் பேசி கலாச்சாரம்னா இதுதான், பிதாவுடைய கலாச்சாரம், இயேசு கிறிஸ்து நமக்கோசம் பூமிக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அதை லாஸ்ட்டில் எல்லாரும் வேறு விதமாக சொன்னாங்க. எனக்கு ஆவியானவர் உணர்த்தினதை நான் அங்கே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எதுவுமே பிதாவை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், பிதாவை நம்ம வொர்ஷிப் பண்ணக்கூடியதாக இருக்கணும், பிதாவுக்கு எல்லா நன்மையும் சேரணும், பிதா மூலியமாக தான் நம்ம எல்லாம் சொல்லணுன்றதை அதே மாதிரி டாக்கில் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் செம்பகம் பால் இல்லாரி அவர் என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்துவ அந்த காலத்தில் ஜெகோவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுவே அவர் புதிய ஏற்பாடில் அவர் இயேசு கிறிஸ்துவா நமக்கோசம் வராரு பூமிக்கு அப்படின்றது சொல்கிறாரு. அவர் தமிழ்லேயே நிறைய டாக் கொடுத்தாரு, நல்லா அருமையாக இருந்தது. நிறையா மக்கள் இங்கிலீஷில் நடக்கிறனால புரிஞ்சிக்க முடியாத காரணம் தவிர இந்த ஊரில் நம்ம சர்ச்சில் கூட்டம் கம்மியாக இருக்காங்க. கூட்டத்தை எதிர்பார்க்குறது கிடையாது, கூட்டம் கிடையாது, அப்படி கிடையாது. உண்மையான ஒரு அதாவது அந்த மொழியில் அந்த மக்களுக்கு அந்த மொழியில் சேரும் போது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் பிறருக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான். அதை நம்ம கொஞ்சம்
இங்கிலீஷ்லேயே சொல்கிறனால இங்கிலீஷில் ஒன்றும் புரியல. மதர் டங் இங்கிலீஷாக இருந்ததுன்னா நம்மளுக்கு புரியும். நம்ம தான் தமிழாச்சு, அப்போ நம்மளுக்கு தமிழில் தான் டோட்டலாக நம்மளுக்கு அவங்க ப்ரீச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது சர்ச்சு வளர, அநேக பிரான்ச்சுகள் வளர வாய்க்குன்றதை வந்து நான் வந்து பிரசிடென்ட் முத்து குமரன் இருக்கார் இப்போ பிரசிடெண்ட்டாக சேதாப்பேட்டில், அவர்கிட்ட கூட நான் அவருடைய பேசியிருந்தேன் இதை பற்றி. பிரசிடென்ட் நீங்கள் கூட நல்லா தமிழில் சொல்கிறீங்க, நல்லா இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி பிரசிடென்ட் முத்துக்குமரன் அதே மாதிரி சர்ச்சில் ரொம்ப மக்கள் கம்மியாக இருக்கனால சில வேலைகளை செய்தவர்களே கண்டினியூவாக செய்கிறனால சலிச்சு போயிடுறாங்க. இதுவே ஒரு 400 பேர், அந்த ஹாலில் 400 பேர் உட்காரலாம். அந்த 400 பேர் வந்துட்டாங்கன்னா எல்லோரும் மாற்றி மாற்றி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அதுக்கு பெருந்தடை வந்து தமிழில் பேசாதது தான். தமிழில் பேசினாலே போதும். புரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷனாக வந்து அவங்களுக்கு மைக்கை கொடுக்கலாம் இங்கிலீஷில். இது நல்லது. அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து டாக்ஸையும் தமிழில் கொடுக்கணும். அங்கே இருக்கிற அனைத்து பாடல்களை கூட தமிழில் பாடுறது நல்லது. அதுவும் புரியல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா மதர் டங் இங்கிலீஷில் இருந்தால் மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன். அந்த பாஷைகளை கொடுத்தது நம்ம கடவுள் தான். இந்த பாஷையே தடையாக இருக்குது நம்ம அவரோட வார்த்தைகளை கேட்பதற்கு. அதுதான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம முழுமையாக அவரை ஏற்றுட்டு இருக்கும்போது நம்ம அவருக்குன்னு நம்ம டெஸ்டிஃபையாக இருப்போம். அப்போ வந்து நம்ம பாவத்துக்கு உட்படாமல் அவரே நம்ம என்றைக்குமே இது பண்ணுவோம், ப்ரீச் பண்ணுவோம். உண்மையாகவும் ஆத்மாவும் அவரை ஸ்நேகிப்போம்ன்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம படிக்கலாம். படித்து முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம படிக்கும் போது தான் சில காரியங்கள் முக்கியப்படும். பார்த்திங்கன்னா சாலமோன் கையிலேருந்து அதுக்கு முந்தின 11th 1 ராஜாக்கள் 11th படித்தது, சாலமோன் கையிலேருந்து அந்த ராஜ்யத்தை நான் எடுத்துருவேன். ஏன்னா அவர் வந்து வழி விலகி போயிடுறாரு. தன் தகப்பன் வாழ்ந்த மாதிரி தாவீது வாழ்ந்த மாதிரி வாழலை. அதனால் வழி விலகி போனனால கடவுள் வந்து உன் பையன்கிட்ட இருந்து உன்னுடைய ராஜ்யத்தை பிடுங்கி 10 கோத்திரமாக வேற ஒருத்தர் கையில் கொடுப்பேன். மீதி ஒரு கோத்திரமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்கும், நிலையாக பிடுங்க மாட்டேன் முழுமையாக அப்படின்றதையும் சொல்லுவார் கடவுள் சாலமோன் கிட்ட. அது நடக்குது. சாலமோன் இறக்குறாரு. அதுக்கப்புறம் சாலமோனுக்கு விரோதியாக இருந்த ஒருத்தர் எகிப்தில் பதுங்கி இருக்கார். பார்வோன் கிட்ட ஏதோ ஒரு இதில் இருக்கார். அவரும் வராரு இந்த இடத்துக்கு திருப்பியும் ரிட்டன். ஏன் வராருன்னா அவங்களுடைய சின்ன வயசில் அவருக்கு ஏதோ நடந்திருக்கு பிரச்சனை. அது இவனும் ஒரு எதிரியாக வரான் அப்படின்றத வந்து கடவுள் சொல்லுவார். அதாவது தாவீதுடைய சாலமோனுடைய பையன்கிட்டேருந்து இந்த ராஜ்யத்தை பிடுங்க போகிறாருன்னு ரெகோபியாம் அவர் பேர் பிடுங்க போகிறாங்க அப்படின்றத கடவுள் சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் தாவீதோட வழியில் நடக்கலை. அதுதான் சிம்பிள். ஓகேங்களா? கடவுள் ஒரு இதை நம்பி கொடுக்குறாருன்னா அதை நம்ம கடைசி வரைக்கும் பாதுகாத்துட்டு அவர் சொன்ன வழியில் நடந்துக்கணும். நடக்கலைன்னா பிரச்சனை வரும். நடக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்குரிய ஞானம் இல்லைன்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், ப்ரேயர் பண்ணி. அப்போ தான் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை 1 முதல் 33 வரை படிப்போம். இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ரெகோபியாம் ராஜாவாகும்படி இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். And Rehoboam went to the Shechem, for all the Israel were come to the Shechem to make him king. வசனம் 2. ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாம் எகிப்தில் இருக்கையில் அதை கேள்விப்பட்டான். And it's come to pass when the Jeroboam to the sons of Nebaioth, who was hid in the Egypt, heard of it, for he was unfilled from the presence of the king Solomon, and Jeroboam was in the Egypt. ரெகோபியாம்ன்ற ஒரு சாலமோனுடைய பையன். ஜெரோபியாம்ன்றது வந்து
ஈஜிப்துக்கு ஓடிப்போன நாபாத்தினுடைய பையன். ஓகேங்களா. வசனம் 3. அவர்கள் ரெகொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைவரும் வந்து ரெகொபெயாமை நோக்கி, But they sent and called him and Jeroboam, and called the congregations of the Israel come, and speak unto the Rehoboam, saying, வசனம் 4. உம்முடைய தகப்பன் பாரானான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நீரே உம்முடைய தகப்பன் சுமத்திய கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேலே வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும். இப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். And father made your yoke grievous now, and therefore make thou the grievous serve of this fathers, and is an heavy yoke which he put upon you later, and he will serve thee. வசனம் 5. அதற்கு அவன், நீ போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படி ஜனங்கள் போயிருந்தார்கள். இந்த நுகோன்னு சொல்லும் போது அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுதான் அந்த மக்கள் சொல்கிறாங்க. சர்ச்சு, சாலமோனுக்கு வீடு, அதெல்லாம் கட்டுறாங்க. சர்ச்சுன்றதோட டெம்பிள் கட்டுறதுக்கு. And he said unto them, Depart yet 2-3 days, then come again to me. And the people departed. வசனம் 6. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையிலே அவன் சமூகத்தில் நின்று முதியோருடனே ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். And King Rehoboam consulted with his old man, stood and before the Solomon his father's will, he yet live it, and said, and how do he advise that I may answer these people? வசனமேல். அதற்கு அவர்கள், நீ இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்ல வார்த்தைகளை சொல்வீர்களானால் இந்த நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள் என்றார்கள். And they speak unto him, and saying, If thou be servants unto these people this day, and I will serve them, and answer him, and speak good and words to them, then they will be the servants forever. வசனம் 8. முதியோர்கள் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபருடனே ஆலோசனை பண்ணி, But he forsook the counsel of this old man which they had give them, and consulted with the young man that were grown up with him, and which shorter before him. வசனம் 9. அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேலே வைத்த நுகத்தை இலகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்னான். இந்த ஜனங்களும் மறுமொழி கொடுக்க நீங்கள் என்னை யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். And he said unto them, What counsel give he that we may answer these people who have spoken to me, saying, Make they the yoke which their father did put upon use later. வசனம் 10. அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார்கள், நீங்கள் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனருடைய இடுப்பை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும். And the young man that were grown up with him speak unto them, saying, Thou shalt and thou speak unto these people that speak unto thee, saying, Thy father made your yoke heavy, but make thou it lighter unto use. Thou shalt and thou say unto them, My little finger shall be thicker than my father's lines. வசனம் 11. அப்பொழுது தன் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேலே வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களுக்கு சவுக்குகளாலே தண்டித்தார், நான் உங்களை தோல் நாளே தண்டிப்பேன் என்று நீர் அவருடனே சொல்ல வேண்டும் என்றார்கள். And now
whereas my fathers did lay you. With his heavy yoke I will add unto your yoke. My father hid and consider you within waves, but I will and consider you within scribiness. வசனம் 12. மூன்றாம் நாளில் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே ரெகொபெயாம் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகொபெயாமிடத்திலே வந்தார்கள். So Jeroboam and all the peoples come to the Rehoboam the 3 days, as the kings had an appointed, saying, Come to me again these 3 days. வசனம் 13. ராஜா முதிர்ந்த தனக்கு சொன்ன ஆலோசனைகளை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைகளின்படியே அவர்களுடனே பேசி, and the kings answered this people regularly, for forsook this old man's and counsel that they give him. வசனம் 14. தன் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்கள் சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தோளினாலேயே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். And spoke the counsel of the young man, and saying, My father made your yoke heavy, and I will add unto your yoke. My father also castrated you with an whip, but I will and cast you with an scribiness. வசனம் 15. ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற்று போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நாபாத்தின் குமாரனாகிய ரெகொபெயாமுக்கும் சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தராலே இப்படி நடந்தது. Wherefore the kings and hearkened not unto the people, for the cause was from the Lord, that he might perform his saying, which I the Lord and speak by the as selling not Jeroboam the sons of Nabat. வசனம் 16. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவு தாவீதுடனே எங்களுக்கு பங்கு, ஈசாயின் குமாரனிடத்திலே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலிலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீது உன் சொந்த வீட்டையும் பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். So when all the Israel saw that I king hearkened not unto them, the people answered the king, saying, What protection have we in the David? Neither have we an inheritance in the sons of the to your tents, O Israel. Now see to thine own house. David so Israel departed unto the tents. வசனம் 17. ஆனாலும் யூதேயாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேலே ரெகொபெயாம் ராஜாவாய் இருந்தான். But as for the children of the Israel, which is they were in the cities of the Judah, ரெகொபெயாம் regained over them. வசனம் 18. பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேலே ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். Then King and Rehoboam sent an Adoram, who was an over the tribute, and all the Israel stoned him with a stone, that he and they. Therefore and King Rehoboam made an speed to get him up to this chariot to the Jerusalem. வசனம் 19. அப்படி இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர்கள் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போய் இருக்கிறார்கள். So Israel rebelled against this house of the David unto this day. வசனம் 20. இந்த நாள் வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. வசனம் 20. ரெகொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலுக்கெல்லாம் கேள்விப்பட்ட போது அவனை சபையினிடத்திலே அழைத்தனுப்பி அவனை
சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமின்றி வேறு ஒன்றும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. யூதா கோத்திரம் அதுதான் பெரிய கோத்திரம். அந்த கோத்திரத்தை தவிர தாவீது வம்சத்தார்கள் பின்பற்றலை அப்படின்றாங்க. யூதா கோத்திரத்துல தான் ஜீசஸும் வராரு. மீதி எந்த கோத்திரமும் அவங்கள விட்டு விலகி போயிடுறாங்க. And it come to pass when all the Israel heard and the Jeroboam was come and again that they sent and called him. கடவுள் சொன்ன மாதிரி அவர் கையிலேருந்து பிரிச்சிடுறாங்க, எடுத்துடுறாங்க. Him unto these congregations and made him king over all the Israel. There was no need that followed the house of the David, but the tribe of the Judah only. வசனம் 21. ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாருடனே யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார்கள் பெஞ்சமின் கோத்திரத்தார்கள் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர்கள் 180,000 பேரை கூட்டினான். And when Rehoboam was come to the Jerusalem, he assembled all this house of Judah with these tribes of the Benjamin, and the 140,000 and chosen men, and which were and warriors to the fight against the house of the Israel, to bring this kingdom against to the Jeroboam, the sons of Solomon. வசனம் 22. தேவனுடைய மனுஷனாகிய செமேயாவுக்கும் தேவனுடைய வார்த்தையுண்டாகி அவர் சொன்னதாவது, but the word of the God come unto the Shemaiah, the man of the God, saying. வசனம் 23. நீ யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரரையும் யூதேயா வம்சத்தார் அனைவரையும் பெஞ்சமினரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, speak unto the Rehoboam, the son of the Solomon king the Judah, and unto all the house of the Judah and Benjamin, and to the remain of the people, saying. வசனம் 24. நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருடனே யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறது என்று சொல்லு என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். Thus said the Lord, and he shall not go up near fight against your the brethren, the children of the Israel. Return every man to his house, for these and things is for me. They hearkening therefore to the words of the Lord, and returned to the depart according to the words of the Lord. வசனம் 25. ரெகொபெயாம் எப்ரேமையும் மலை தேசத்தில் சீகேமையும் கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பொனுவேல் கட்டினார்கள். And then Jeroboam built and Shechem in Mount Jeroboam Ephraim and dwelt and therein, and went out from thence and built Ponmal. வசனம் 26. ரெகொபெயாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்பி போகாது இருக்கும். And Jeroboam said unto this heart, now shall and the kingdom return to the house of the David. வசனம் 27. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தும் போனாள். இந்த ஜனங்களின் இருதயம் யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமும் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் சரி சமமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலேயே சிந்தித்து கொண்டு இருந்தன. If these people go up to do sacrifice in this house of the Lord at the Jerusalem, then shall the heart of these people return again unto their own Lord, even unto the Jeroboam king of the Judah, and they shall kill me and go again to the Jeroboam king of the Judah. வசனம் 28.
ஆகியால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பெண்ணிலே 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலர்கள், இதோ இவைகள் உங்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. Whereupon the king took counsel and made to the cloths of the gold, and said unto them, It is too much for you to go up to Jerusalem. Behold, the gods, O Israel, which have brought thee up out of the land of the Egypt. வசனம் 29. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். And he said, the one in Bethel, and the another put he in Dan. வசனம் 30. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டியை தான் மட்டும் போவார்கள். And these things became a sin for this people, went to the worship before the ones even unto the dawn. வசனம் 31. அவன் மேடையாகிய ஒரு கோவிலையே கட்டி லேவியன் புத்திரரை ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக்கினான். And he made an house of high place, and made an priest of the lowest of the people, which were not of the sons of the Levi. வசனம் 32. யூதேயாவில் ஆசாரிக்கப்படும் பண்டிகை சொப்பகம் 8 மாதம் 15ஆம் தேதியிலே ரெகபியாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேலே பலியிட்டான். அப்படியே பெத்லகேமின் தன் உண்டாக்கின கன்றுக்குட்டிக்கு பலியிட்டு தன் உண்டாக்கின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தான். And Jeroboam ordained a fast in the 8th month, and the 15th day of the month, like unto the first that is in Judah. And he offered unto this altar. So did he and Bethel sacrifice unto the calf that he had made. And he placed in the Bethel the breast of this high place which he had made. வசனம் 33. தன் மனதிலே தானே நினைத்து கொண்ட 8 மாதம் 15ஆம் தேதியிலே பெத்லகேம் தன் உண்டாக்கின பலிபீடத்தின் மேலே பலியிட்டு இஸ்ரவேலில் புத்திரர்களுக்கு பண்டிகையும் ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேலே பலியிட்டு தூபம் காட்டினான். So he offered upon the altar which he had made in Bethel in 15th day of the 18th month, even in the month which he had desired of this one rod, and ordinate of the first unto the children of the Israel. And he offered upon the altar and the burnt increase. என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 கன்றுக்குட்டியை வர உண்டு பண்ணி இவங்க தான் அவங்களை இஸ்ரேலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு வர சொல்லிடுறாங்க. இதில் ஒன்று இஸ்ரேலையும் ஒன்று எங்கே வைக்கிறாருன்னா, ஒன்று பெத்தேலில் ஒன்று தானில் வச்சிடுறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு இது. ஜெரோபியாம் வந்து சாலமோனோட பையன். ரெகோபியாம். ஜெரோபியாம் வந்து கடவுள் சொன்ன அந்த 10 கோத்திரங்களையும் தான் கையில் வாங்கிடுறாரு. ஒரே ஒரு கோத்திரம், யூதா கோத்திரம் மட்டும் வழி நடத்துகிறாங்க. யூதா கோத்திரம். இதை பண்ணவங்க யாருன்னா, இந்த கன்றுக்குட்டி வசனம் படித்தா வரும். அந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்தினாள்.
ஜாதிகள் இருதயம் யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்று தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஓகேங்களா? ஆகியால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினாலே 2 கன்றுக்குட்டிகள், அதுதான் ஜெரோமியா தான் செய்கிறாரு. இது ஜெரோபெயாம் அப்படி இல்லை, திருப்பி படிக்கிறேன். இந்த ஜனங்கள் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தினதனால் அந்த ஜனங்கள் இருதயம் யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் வருஷமாய் போய் விடுவார்களே என்று தன் மனதிலேயே சிந்தித்து கொண்டான். And the people go up to sacrifice in the house of the Lord, Jeroboam. Then shall the heart of this people turn again unto the Lord, even unto the Rehoboam. அதாவது ஜெரோபியாம் பயப்படுறாரு, இந்த மக்கள் வந்து திரும்பியும் அங்கே போயிடுவாங்க, அதனால் நான் வந்து 2 கன்றுக்குட்டியை நான் உண்டு பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வருது. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினாலே 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்கள் பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிற உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேல் இதோ இவைகளை உங்களுக்கு எகிப்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி, whereupon the king took counsel and made to the core of the gold and said unto them, it is to do much for your go up the Jerusalem, behold the gods, O Israel, which forgot thee up out of the lands of Egypt. என்று பெத்தேலில் ஒன்றையும் தானில் ஒன்றையும். ரெகொபெயாம் சைடு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜெரோபியாம் இது மாதிரி செஞ்சுருக்காரு. 2 கன்றுக்குட்டிகளை உங்களை இஸ்ரவேலேருந்து இவங்க தான் கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு 25 படித்தா கொஞ்சம் தெரியும். ரெகொபெயாம் எபிரேய மலை தேசத்தில் சீகேமின் கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் ஜெரோபியாம் எபிரேம் மலை தேசத்திலே சீகேமிலே கட்டி அதிலே வாசம் பண்ணி தங்கியிருந்து போய் பொன் வேலை கட்டினான். ஜெரோபியாம் கடவுள் வந்து இவர் கையில் கொடுத்தார்ல அந்த 10 கோத்திரத்தை, அதனால் அந்த மக்கள் வந்து ரெகொபெயாம் சைடு போயிடக்கூடாதுன்னு சொல்லி செய்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை திருப்பி நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் கரெக்டாக. ரெகொபெயாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து இவர் கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த 10 கோத்திரத்தை கொடுத்துட்டாரு. அவர் தான் கிங்காக இருக்கார் ரெகொபெயாமில். ஜெரோபியாம் ஓகேங்களா, கொடுத்துட்றாரு. ஜெரோபியாம் கையில் கொடுத்துட்றாரு. கொடுத்தவொடனே அவன் என்ன பண்ணுறான், இந்த 10 கோத்திரத்து மக்களும் வந்து ரெகொபெயாமை திருப்பி பின்பற்றி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கன்றுக்குட்டியை காட்டி அதை ஒன்று வந்து பெத்தேலிலும் இன்னொன்று வந்து டான்லேயும் வச்சுட்டு இந்த கன்றுக்குட்டி தான் அவங்கள இஸ்ரேலேருந்து கூப்பிட்டு வந்ததுன்னு சொல்கிறான். இதெல்லாம் நடக்கும்னு வந்து அப்போவே வந்து கடவுள் வந்து சாலமோன் பையன்கிட்ட இருந்து அந்த ராஜ்யபாரத்தை பிடுங்கி ஜெரோபியாம் கிட்ட கொடுத்தது அப்போயே சொல்லிடுவார் இதெல்லாம் நடக்கும்னு. அதெல்லாம் நடக்குது. ஆக்சுவலி இது ஏன் நடக்குதுன்னா, சாலமோன் தான் தகப்பன் தாவீதை போல் பின்பற்றாமல் வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இவங்க இப்போயும் சான்சஸ் இருக்குது, இதில் அவங்க திரும்பியும் வருவாங்க. ஏன்னா வரனால தான் ஜீசஸ் கிரைஸ்டே அவங்களுடைய சந்தையிலேருந்து வரார், யூத வம்சத்துலேருந்து தான் வராது, ஜூட வம்சத்துலேருந்து.
ஓகேங்களா? சரி, கிறிஸ்துவின் கலாச்சாரம் இன்னைக்கு படிக்கலாம். அதை கிறிஸ்துவின் கலாச்சாரம் மூப்பர் வில்லியம் கே ஜாக்சன் எழுபதின்மார் உமது பூமிக்குரிய தனிப்பட்ட கலாச்சாரங்களில் சிறந்தவற்றிலே நாம் மகிழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலிருந்து வரும் நித்திய கலாச்சாரத்திலே முழுமையாக பங்கேற்பவர்களாக இருக்கலாம். ஒவ்வொன்றும் கலாச்சாரத்திலே வளமாயிருக்கிறது. நூற்றுக்கணக்கான நாடுகளும் ஆயிரக்கணக்கான குழுக்களும் பரவலுள்ள மக்கள், மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வரலாறுகளின் பெரும் வன்முகத்தன்மையின் வீடாயிருக்கிறது. என்ன ஒரு மகத்தான உலகத்திலும் நாம் வாழ்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமைப்படவும் கொண்டாடவும் மனுக்குலத்திற்கு மிகவும் அதிகமாயிருக்கிறது. ஆனால் நமது வளரும் கலாச்சாரங்களில் இந்த காரியங்களமான கற்றலறிந்த நடத்தைகள் நம் வாழ்வில் ஒரு பெரிய பலமாக செயல்படக்கூடும் என்றாலும் அது சில நேரங்களில் ஒரு குறிப்பிடத்தக்கதாக தடையாக மாறவும் கூடும். கலாச்சாரம் நம் சிந்தனையிலும் நடத்தையிலும் மிகவும் ஆழமாக பதிந்திருப்பதாக மற்றது சத்தியத்தில் என தோன்றக்கூடும். அனைத்திற்கும் மேலாக நாம் உணர்வது நம்மை வர வைக்கிறதோ அதிலிருந்து ஒரு அடையாளத்தையும் நாம் உண்டாக்குகிறோம். நமது சொந்த கலாச்சாரங்களில் மனிதன் உருவாக்கிய பலவீனங்கள் அல்லது குறைவுகளை பார்க்க நாம் தவறி அது ஒரு வகையான பலத்த செயல்வாக்கா இருக்கலாம். அதன் விளைவுகளாக நமது தகப்பனின் மரபுகளை தூக்கி எறிய தயக்கம் ஏற்படுகிறது. ஒருவரின் கலாச்சாரம் அடையாளத்தையும் அதிகமாக நிர்ணயிப்பு தெய்வீக கருத்துக்கள், பண்புக்கூறுகள் மற்றும் நடத்தை ஆகியவற்றை நிராகரிக்க வழிவகுக்கக்கூடும். அந்த கலாச்சாரம் கிட்ட பார்வையின் உலக அளவிலே கொள்கையை சித்திக்கிற உதவும் ஒரு அற்புதமான மனிதரை சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரியும். அவருடைய வீட்டு போதகராக நான் நியமிக்கப்பட்ட போது சிங்கப்பூரிலே நான் அவரை முதலாவதாக சந்தித்தேன். சமஸ்கிருது மற்றும் தமிழ் ஒரு சிறப்பான பேராசிரியரான அவர் தென் இந்தியாவை சேர்ந்தவர். அவருடைய அற்புதமான மனைவியும் 2 மகள்களும் சபையின் அங்கத்தினர்கள். ஆனாலும் அவர் சபையிலே சேரவில்லை. சுவிசேஷத்தை பற்றி போதனைகளுக்கும் அதிகமாக அவர் செவி கொடுக்கவில்லை. அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் முன்னரே கொண்டிருந்ததில் அவர் சந்தோஷப்பட்டு அவருடைய புரிந்து கொள்ளுதலின் சபை பொறுப்புகளும் அவர்கள் முழுமையாக ஆதரித்தனர். சுவிசேஷத்தின் கொள்கைகளை அவர்களுக்கு போதிக்கவும் அவருடனே நமது நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்ள நான் முனைந்தபோது ஆரம்பத்திலே அவர் தடுத்தார். ஏன் என்பதை கண்டுபிடிக்க எனக்கு சிறிது காலம் அப்படி செய்வதால் அவருடைய கடந்த காலத்திற்கு மக்களுக்கும் அவருடைய வரலாற்றுக்கும் அவர் ஒரு துரோகியாகி விடுவார் என அவர் உணர்ந்து அவராகவே இந்த அனைத்தையும் அவரது குடும்பத்தினர் அவருக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் அவருடைய இந்தியா பாரம்பரியத்தையும்
மறப்பார் என அவருடைய சிந்தனையிலே அவர் நினைத்தார். அடுத்த சில மாதங்கள் அந்த விவகாரங்களை பற்றிய எங்களால் பேச முடிந்தது. ஒரு வித்தியாசமான பார்வையிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எவ்வாறு அவருடைய கண்களில் திறக்க முடிந்தது என்பதை நான் திகைத்தேன். ஆச்சரியப்படவிட்டாலும் மனிதன் உருவாகிய கலாச்சாரங்களில் அநேகமானதில் நல்லது கெட்டது ஆக்கப்பூர்வமானதும் அழிவுக்கேதுவானதும் காணப்படுகிறது. அவர்களில் கலாச்சாரங்களிலிருந்து எழும் மாறுபாடு கருத்துக்கள் மற்றும் பழக்க வழக்கங்களிடையேயான மோதல்களின் நேரடி முடிவை நமது உலகத்தின் பிரச்சனைகளில் அநேகமானவை. ஆனாலும் மிகவும் சமீப காலத்தில் நாம் அனைவரும் கொண்டிருக்கிற ஒன்றின் அசல் கலாச்சாரத்தை மட்டுமே உலகம் ஏற்றுக்கொண்டால் அனைத்தும் மோதல்களும் குழப்பங்களும் விரைவிலே மங்கிவிடும். இந்த கலாச்சாரம் நமது அந்நிய இருப்புக்கு முந்தைய அது ஆதாம் ஏனோக்கின் கலாச்சாரம். அது தீர்க்கதரிசியின் நேரத்திலே இரட்சகரின் போதனைகள் மேலே ஸ்தாபிக்கப்பட்ட கலாச்சாரம். நமது நாட்டில் மீண்டும் ஒரு முறை அது எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே இருக்கிறது. அது தனிப்பட்டதுமான அது கலாச்சாரங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய தேவனாலும் வீரர்களாலும் கிறிஸ்துவலால் எழுதப்பட்ட மகத்தான சந்தோஷத்தின் திட்டத்திலிருந்து வருகிறது. அது பிரிப்பதற்கும் பதிலாக இணைக்கிறது. அது காயப்படுத்துவதற்கு பதிலாக குணப்படுத்துகிறது. வாழ்க்கைக்கு நோக்கமாயிருக்கிறது என இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு போதிக்கிறது. நாம் இங்கு ஜீவிப்பது சில அண்ட விபத்தே அல்லது தவறோ அல்லது ஒரு கணத்திற்காக நாம் இங்கு இருக்கிறோம். நமது பரலோக பிதா ஜீவிக்கிறார் என்றார். அவர் உண்மையானவர். நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சிநேகிக்கிறார் என்கிறார். சாட்சியில் இந்த கலாச்சாரம் அடித்தளமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய கிரிகையும் மகிமையுமாய் இருக்கிறோம். சம மதிப்பு என்ற கருத்தை அந்த கலாச்சாரம் ஆதரிக்கிறது. ஜாதி அல்லது வர்க்கத்தின் அடையாளம் எதுவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் சகோதரர்கள் சகோதரிகள். நமது பரலோக பெற்றோரின் ஆவி பிள்ளைகள். அங்கே பாரபட்சம் எதுவுமே இல்லை அல்லது அனைத்தும் கலாச்சாரங்களிலும் மிகப்பெரியது என்று மனநிலையில் நமக்கு எதிரே அவர் நின்றால் நாம் என்பது நாம் அனைவரும் அவர்கள் அனைவரும் நமக்கு ஒருவருக்கொருவரும் சபைக்கும் நமது உலகத்திற்கும் நாம் பொறுப்பு உள்ளவர்களாகவும் கணக்கு ஒப்புவிப்பவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் நம்புகிறோம். அது வளர்ச்சியிலே பொறுப்பும் கணக்கு ஒப்புவிப்பதிலும் முக்கியமான காரணிகள். தயாளம் கிறிஸ்துவனுடைய போன்ற உண்மையான அக்கறை இந்த கலாச்சாரத்தின் அடித்தளம். அது சகா மனிதர்களின் சரீரத்துக்குரிய ஆவிக்குரிய தேவைகளுக்காக நாம் உண்மையிலே அக்கறை உள்ளவர்களாகவும் உணர்ந்து அந்த உணர்வுகளின்படியே செயல்படுகிறோம். இது தப்பென்பதையும் வெறுப்பு என்பதையும் விரட்டுகிறது. தீர்க்கதரிசிகளால் பெறப்படுகிற தேவ வார்த்தைகளின் மையமான வெளிப்படுத்தலின் கலாச்சாரம் நாம் அனுபவிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் ஒவ்வொருவராக தனிப்பட்டவர்களாகவும் சரி பார்க்கலாம். தேவனின் விருப்பத்தை மனதையும் மனுக்குலம் அனைத்திலும் அறிய முடியும். இந்த கலாச்சாரம் சுயாதீனத்தின் கொள்கைகளை ஆதரிக்கிறது. நமது முன்னேற்றத்திற்கும் நமது சந்தோஷத்திற்கும்
தேர்ந்தெடுக்கும் திறமை மிகவும் முக்கியம். புத்திசாலித்தனமாகவும் தேர்ந்தெடுத்தல் அத்தியாவசியமாகும். கற்றுக்கொள்ளும் மற்றும் படிக்கும் இது ஒரு கலாச்சாரம். அறிவையும் ஞானத்தையும் சகல காரியங்களையும் சிறந்ததையும் நாம் நாடுகிறோம். இது விசுவாசத்தின் கீழ்ப்படிதலின் ஒரு கலாச்சாரம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் நமது கலாச்சாரத்தின் முதல் கொள்கை. அவருடைய போதனைகளும் கட்டளைகளும் கீழ்ப்படிதலின் விளைவுகளாய் இருக்கிறது. இவை சுய தேர்ச்சிக்கு உயர்த்திக்கிறது. இது ஜெபத்தின் ஒரு கலாச்சாரம். தேவன் நமக்கு செவி கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு உதவு செய்கிறார் என நாம் நம்புகிறோம். உடன்படிக்கைகளுக்கு நியமங்களுக்கும் உயர்ந்த ஒழுக்கம், தரங்கள், தியாகம், மன்னிப்பு, மனம் திரும்புதல், நமது சரீர ஆலயத்தின் நிமிது அக்கறை போன்றவற்றின் கலாச்சாரம். இவை அனைத்தும் தேவனுக்கு நமது ஒப்புக்கொடுத்தலை சாட்சியளிக்கிறது. தேவனுடைய நாமத்தில் செயல்பட அதிகாரமான அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க தேவனின் வல்லமையான ஆசீர்வாதத்தால் ஆளுகை செய்யப்படுகிறது. இது ஒரு கலாச்சாரம். இது திருத்துகிறது. தனிப்பட்டவர்களை சிறந்த மக்களாகவும் தலைவர்களாகவும் தாய்மார்களாகவும் தகப்பன்மார்களாகவும் தோழர்களாகவும் மற்றும் சத்தியப்படுத்தி வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறது. கிறிஸ்து இயேசுவில் விசுவாசத்தை உருவாக்கிய கலாச்சாரங்களில் மிகவும் பழமையான ஆசாரியத்துவத்தின் வல்லமை, ஜெப சுய முன்னேற்றம், உண்மையான மனமாற்றம், மன்னிப்பு, அதை சுற்றிலுமுள்ள உண்மைகளான அற்புதங்கள். இது ஊழிய பணியின் ஒரு கலாச்சாரம். ஆத்துமாக்களின் மதிப்பு மிகவும் பெரியது. கிறிஸ்துவின் கலாச்சாரத்தில் அவர்கள் நிறையான நித்திய அந்தஸ்துக்கு பெண்கள் உயர்த்தப்பட்டார்கள். இன்றைய உலகத்தில் அநேக கலாச்சாரத்திலும் இருப்பதைப் போல அவர்கள் ஆண்களுக்கு அடிபணிந்தவர்கள் இல்லை. ஆனாலும் இங்கேயும் வரப்போகிற உலகத்திற்கும் முழுமையான சமான பங்குதாரர்கள். இந்த கலாச்சாரம் குடும்பத்தின் புனிதத்தை அமைதிப்படுத்துகிறது. குடும்பத்தின் நித்தியத்தின் அடிப்படையை அங்கே வீட்டிலேயே தோல்விகளையே எந்த பிற வெற்றிகளும் ஈடு செய்ய முடியாது என போதிக்கிறபடியினால் குடும்பத்தின் நிறைவு அந்த தியாகத்திற்கு மதிப்புள்ளவராயிருக்கும். நமது சிறந்த வேலை செய்யப்படுகிறது. நமது மிக பெரிய சந்தோஷம் அடைபடுகிறதும் வீட்டில்தான். கிறிஸ்துவின் கலாச்சாரத்திலே முன்னோக்கு நித்திய கவனமும் வழிகாட்டுதலும் ஆயிருக்கிற நீடித்த தகுதியின் காரியங்களுடனும் இந்த கலாச்சாரம் அக்கறை கொண்டு உள்ளது. நித்தியமானதும் நமது இருப்பிலே ஏன், என்ன, எங்கே என்பதை விவரிக்கிறது. இது கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்திலிருந்து வருகிறது. இது உள்ளடக்குகிறது, பிரத்தியோகமானது அல்ல. நமது இரட்சகரின் போதனைகளின் அடிப்படையில் இருந்து இந்த கலாச்சாரம் விளங்குகிறதால் நமது உலகம் அத்தகைய அற்றுற்றோனார் தேவையில்லா இருக்கிறதில்லை. அது குணப்படுத்தும் தைலத்தை வழங்கும் உதவுகிறது. வாழ்க்கைக்கு இந்த பரமண்டலமான உன்னதமான முறையின் ஒரு பகுதியாக இருப்பது இத்தகைய ஒரு ஆசீர்வாதம். அனைத்து கலாச்சாரங்களிலும் மிகப்பெரிய இதன் ஒரு பகுதியாக இருக்க மற்றும் தேவைப்படுகிறது. கிறிஸ்துவின் கலாச்சாரத்திற்கு பொருத்தமாய் இல்லாத நமது பழைய கலாச்சாரங்கள் எதையும் விட்டுவிடுகிறது அவசியமானதென தீர்க்கதரிசிகளின் போதிக்கிறார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட
வேண்டுமென அதற்கு அர்த்தமானது உமது வாழ்க்கையிலும் உமது தனிப்பட்ட கலாச்சாரங்களிலும் உள்ள நமது விசுவாசத்தை திறமைகளையும் அறிவை நம்முடனே கொண்டுவர நாம் அனைவரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சுவிசேஷத்தின் செய்திகளின் மூலமாக சபை அதனுடனே சேர்க்கப்படும் என தீர்க்கதரிசிகள் கூடவே வலியுறுத்தினார்கள். பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சபை மேற்கத்திய சமுதாயமே அல்லது அமெரிக்கா கலாச்சாரம் நிகழ்வோ அல்ல. எப்பொழுதும் அது இருப்பதைப் போல அது ஒரு சர்வதேச சபை. அதற்கும் மேலாக அது ஒரு தெய்வீக காரியம். உலகம் முழுவதிலும் உள்ள புதிய அங்கத்தினர்கள் செழுமையும் பன்முகத்தையும் என்றென்றைக்கும் வளர்ந்து வரும் நமது குடும்பத்திலே உற்சாகத்தையும் கொண்டு வருகிறது. எல்லா இடங்களிலும் உள்ள பிற்கால பரிசுத்தவான்கள் தங்களுடைய சொந்த மரபுகளையும் கதாநாயகர்களையும் இன்னமும் கொண்டாடுகிறார்கள், மதிக்கிறார்கள். ஆனாலும் இப்பொழுது அவர்கள் மிகவும் மதிப்புள்ளதான ஒன்றுக்கும் பங்கேற்கிறார்கள். உண்மையிலே நாம் இருக்கிறதை போல நம்மை பார்க்க கிறிஸ்துவின் கலாச்சாரம் நமக்கு தயவுகிறது. நீதியில் உறுதியாக்கப்பட்ட நித்தியத்தின் கண்ணாடி வழியே பார்க்கப்படுகிறபோது சந்தோஷத்தின் மகா திட்டத்தை நிறைவேற்ற நமது திறமையை அதிகரிக்க அது செயல்படுகிறது. ஆகவே நம்முடைய நண்பர்களுக்கு என்ன நேர்ந்தது? நல்லது பாடங்கள் அவருக்கு போதிக்கப்படும். அவர் சபையிலே சேர்ந்தார். இப்போதிலிருந்து அவருடைய குடும்பம் சிட்னி ஆலயத்தில் காலத்திற்கும் நித்திய முழுமைக்கும் முத்திரிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிறிதோ விட்டு கொடுத்தார்கள், எல்லாவற்றின் திறனையும் பெற்றுக்கொண்டனர். இன்னமும் அவருடைய வரலாற்றை அவர் கொண்டாட முடியும். அவருடைய வம்சாவளியை, அவருடைய இசையை, நடனத்தை, இலக்கியத்தை, அவருடைய உணவை, அவருடைய நாட்டை, அவருடைய மக்கள் பற்றிய இன்னமும் பெருமைப்பட முடியும் என்பதை அவர் கண்டுபிடித்தார். அனைத்து கலாச்சாரங்களிலும் மகத்தானவற்றுடன் அவருடைய உள்ளூர் கலாச்சாரத்திலே சிறந்தவற்றை இணைப்பதில் இந்த பிரச்சனையுமில்லை என்பதையும் அவர் கண்டுபிடித்தார். எனது பழைய வாழ்க்கையிலிருந்து சத்திய மற்றும் நீதியினுடன் ஒத்துப்போகும் விஷயங்களை தனது புதிய வாழ்க்கையிலே கொண்டு வருவதும் பரிசுத்தவான்களுடனே தனது ஐக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் பரலோக சங்கத்தில் அனைவரையும் ஒன்றிணைக்க உதவுகிறதற்கும் மட்டுமே உதவுகிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார். பூமிக்கு உரிய நமது தனிப்பட்ட கலாச்சாரங்களில் நமது அனைவரும் நித்திய மகிழ முடியும். அசலானதும் உறுதியானதும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலிருந்து வருகிற நித்திய கலாச்சாரமான அவைகள் எல்லாவற்றிலும் மிகவும் பழமையான கலாச்சாரத்தில் இன்னமும் நாம் பங்கேற்பார்களாக இருக்கலாம். என்ன ஒரு அற்புதமான மரபியல்! நாம் அனைவரும் பங்கேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சமஸ்கிருது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அந்த இடத்த பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம படிக்கணும்.
சமஸ்கிருதுனா தமிழ். அதாவது அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. சிங்கப்பூரில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்துவ பற்றி அவர் சொல்ல போகும்போது அவர் வந்து அதுக்கு ஒரு தடையாக இருக்கிறாருன்றதெல்லாம் அதில் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அவர் சிறிய வழி கொடுத்தாருன்றத அந்த வழியில் கிறிஸ்துவ பற்றி முழுமையாக சொன்ன உடனே அவரை சொன்னதை முழுமையாக அதை பற்றி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இதில் இன்னொன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தின் பன்மொழி. அதாவது இந்தியாவிலேருந்து பல ஸ்டேட்ஸ்க்கு வந்து தமிழ்லேருந்து தான் பல மொழிகள் பிரிஞ்சிருக்குன்றதை வந்து இந்தியாவில் இருக்க தேசத்தில் இருக்க அந்த ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பிரிஞ்சிருக்குன்றதை வந்து ஒருத்தர் சொன்னார். கிறிஸ்டோபர்ன்ற ஒரு பிரசிடென்ட். அவர் யாரோ ஒருத்தர் சொன்னார். தமிழுக்கு வந்து இலக்கணம் இருக்குது, தனித்து நிற்கும். சமஸ்கிருதத்தினால தமிழ் வந்து பெருசால அப்படின்றதெல்லாம் சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த கலாச்சாரம், இந்த இந்தியாவில் இருக்கும்போது அந்த கலாச்சாரத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கலாச்சாரத்து மக்கள்கிட்ட கிறிஸ்துவ பற்றி சொன்னோடனே அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க குடும்பத்தில் 2 பேரும் குடும்பம், அவங்க பெற்றோர், அவங்க பிள்ளைகள் மற்ற அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க நண்பர்களுக்கு இப்போ ரோல் மாடலாக சிட்னியில் இருக்காங்க. இதுதான் இதை வந்து கிறிஸ்துவின் கலாச்சாரம்ன்றது சொல்லி லாவலாக இருக்கிற பல இதை காட்டி சொல்கிறாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. முக்கியமாக நம்மளுக்கு மருந்து நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்போம், அதே டாக்டருக்கு மருந்து கொடுப்பார், நம்மளுக்கு சரியாயிரும். ஆனால் நித்திய பிதாவாகிய ஒருத்தர் இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது கிறிஸ்துவின் மூலமாக நம்ம முடிக்கும் போதும் நம்ம ஆக்சுவலி அவரை நம்ம இந்த இடம்தான் இதை படிக்கிற இந்த பேராவை கிறிஸ்துவ மூலமாக நம்ம கேட்கும்போது நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அவசியமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையும் வராது, நம்ம கரெக்டாக வாழலாம். ஏன்னா இந்த எதிர்ப்பு வரும், கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில வழிகள் வரும். ஏன்னா நம்ம தவறி போகணுன்னு தான் விரும்புவான் சாத்தான். ஆனால் நம்ம ஒரு தாவீது மாதிரியும் ஒரு யோபு மாதிரியும் நம்ம பற்றி அவரை இது பண்ணும்போது அவர் வந்து நம்மளை மேன்மைப்படுத்தி பெரிய ஒரு இடத்துல வைக்கிறாருன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய போராட்டங்கள் மத்தியில் நம்ம வந்து அதெல்லாம் தகர்த்து நம்ம அவரை நம்பி அந்த வழியில் நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது நம்மளையும் வந்து கடவுள் மேன்மையாக வைக்கிறாரு. அதாவது மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வைக்கிறாருன்றதை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே பெரிய ஆட்கள் தான். பூமியில் பிறந்த எல்லார் மக்களும் அறியாதனால தான் கிறிஸ்துவின் வருகை லேட்டாகிட்டு இருக்கு. இதுவே அறிஞ்சு முழுமையாக ஏற்றுக்கிட்டு நம்ம வாழும்போது அவர் வருகை வந்துடும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சந்தோஷமாக இருக்கோம், பிற நாடுகளில் வந்து பணியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்காது, எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலை நம்ம அனுபவிக்கிறோம், அந்த மாதிரிலாம் வெயிலும் இருக்காது அவ்வளோவா. ஆனால் வெயிலும் கம்மியாக இருக்குது, பனியும் கம்மியாக இருக்குது, மழையும் கம்மியாக இருக்குது. சில ஊரில் எல்லாமே அதிகமாக இருக்குது, எல்லா கஷ்டமும் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்காது. ஆனால் நம்ம அவங்கள பார்த்து பொறாமைப்பட்டுருக்கோம். இங்கே ஆனால் எல்லாமே சுமூகமாக தான் இருக்குது. அது கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது. அந்த கஷ்டத்துலேயும் அவங்கள கடவுள் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. அங்கேருந்து அவங்களோட டிசிப்ளின்லேருந்து வந்தது தான் சுவிசேஷங்கள்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபாரினர்ஸ் வந்து தான் கல்வி கொடுத்துருக்காங்க. அந்த கல்வியிலேருந்து தான் தமிழ் மொழியே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த பைபிள்ன்றது கடவுளோட வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு படிக்கும்போது முழுமையாக நம்ம வாழ்க்கையில் அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நான் படிக்கிறேன் இந்த பேராவை. இந்த கலாச்சார கிட்ட பார்வையில் உலகளாவியல் கொள்கைகளுக்கு சித்தரிக்க உதவுகிற ஒரு அற்புதமான மனிதரை சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரியும். அவருடைய
வீட்டு போதகராக நான் நியமிக்கப்பட்ட போது, அதாவது அவர் தனி மனிதனாக சர்ச்சில் மெம்பராக இருக்கார் ஒருத்தர், அவர் வீட்டு போதகராக வந்து இவர் நியமிக்கப்படுறாரு. ஆனால் மெம்பர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. மெம்பர் இல்லை, இதில் வரும்போது மெம்பர் அவர் இல்லை, இருந்தாலும் அவர் வீடை சந்திக்க போகிறதுக்கு ஒரு போதகராக போகிறார் நியமிக்கப்பட்டு. சிங்கப்பூரில் நான் அவரை முதலாக சந்தித்தேன். சமஸ்கிருது மற்றும் தமிழ் ஒரு சிறப்பான பேராசிரியரான அவர் தென்னிந்தியாவை சேர்ந்தவர். அவருடைய அற்புதமான மனைவியும் 2 மகளும் சபையிலே அங்கத்தினர்களாக ஆனார்கள். இவர் ஆகலை, ஆனால் அவங்க மனைவியும் அவங்க சகோதரர்களும் ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அவர் வந்து வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒதுக்க போகிறாரு. அவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அவர் அப்புறம் வழி கொடுக்கும் அவர். ஆனாலும் அவர் சபையில் சேரவில்லை. யார்? அவர், அவங்க தலைமை, அவங்க வீட்டு தலைவர். சுவிசேஷத்தை பற்றிய போதனைகளுக்கு அதிகம் அவர் செவி கொடுக்கவும் இல்லை. அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் முன்னரே கொண்டிருந்ததால் அவர் சந்தோஷப்பட்டு அவருடனே புரிந்து கொள்ளுதலில் சபை பொறுப்புகளில் அவர்களை முழுமையாக ஆதரித்தனர். அதாவது அவங்க மனைவி பிள்ளைகளும் 2 பேரும் இருக்கனால இவரை வந்து ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு சபையில் முழு பொறுப்புகளை ஆதரித்தனர் அப்படின்றத சொல்கிறாங்க. தென்னிந்தியா அதே மாதிரி இப்போ அவர் சிட்னியில் இருக்கார். இப்போ முழுமையாக அவரை கொஞ்சம் அவர் இது பண்ணுறனால இவ்வளோ பெரிய ரட்சிப்புக்குள் இந்த குடும்பம் வந்திருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நாம் நம்மளுக்கு நித்திய வாழ்க்கை. இன்றைக்கி காலையில் ஒரு பையன் பேசினான் சர்ச்சில். அவன் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு அழுதுட்டான். இந்த 3 இது அதில் வந்து சிறப்பாக வந்து ஒரு செய்தி சொன்னான், சிறப்பாக ஒரு வார்த்தைகள் சொன்னான். அது எப்படி அவன் விளக்குனான்னா, நிலா வந்து ஒரு இதுவும், சூரியன் வந்து ஒரு இதுவும், நட்சத்திரம் ஒரு இதுவும். இது தொலைநோக்கு பார்வையில் சூரியன் தொலைவாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வெளிச்சம் அதிகமாக கொடுக்குது. நிலா பகலில் டிம்மாக வெளிச்சம் கொடுக்குது. நட்சத்திரம் எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து மினுக்குது. இதை பற்றி தான் சொன்னான் அந்த தம்பி. அவர் என்ன சொன்னார்னா, கடவுள் நம்மளை எப்படி பார்க்குறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடவுள் பாதையில் நடந்தால் அவர் வந்து நம்மளை ஒரு நட்சத்திரம் மாதிரி ஆக்கிடுவாருன்றது தான் காட்டுறாரு. அப்போ நம்ம இப்போ அப்படி தான் ஆபிரகாமுக்கு அவர் சொல்கிறாரு. ஆபிரகாம மனதை தனியாக பெருக பண்ணுவார். நிறைய வானத்து நட்சத்திரங்கள் என்ன முடியுமா அது அளவு உன் ஜாதிகளை உன்னுடைய சந்ததிகளை பண்ணுவேன்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து எல்லா மக்களுக்கும், அதை வந்து யூதா கோத்திரத்திலேருந்து வந்த இயேசு கிறிஸ்து அது எல்லா மக்களுக்கும் சமமாக கிடைக்கிற மாதிரி அவர் நம்மளுக்கு செய்துட்டார். இப்போ நம்ம எல்லாருமே அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டு திருவிருந்து எடுத்து செய்து தெரியாமல் செய்த பாவத்துக்கு தெரிஞ்சே நிறையா பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிப்பார். அவர் நம்மளுக்கோசம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பாவங்களை எல்லாத்தையும் வந்து மன்னிச்சிட்டாரு. இந்த முழுமை எப்போ நம்மளுக்கு வரும்னா, வேணுண்டே தெரிஞ்சு செய்கிற பாவத்தை ஒரு காலத்தில் ஒரு முழுமையாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு நம்ம சாட்சியாக விளங்குறோம். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். செய்யாமல் அவருக்கு டெஸ்டிஃபையாக இருந்து அவர் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் அவருக்கு ஒளி விளக்காக நம்ம பிரகாசிக்கும் போது பிறர் நம்மளை பார்த்து என்ன கஷ்டத்தில் நம்ம அவரை கை கொண்டு நம்ம இருக்கும்போது நம்மளை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவர் வாழ்க்கை, இவர் ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணனால அப்படி இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் முக்கியமானது என்ன? மெய்யான தேவனை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நம்ம ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்கிறது தான். இதுதான் படைப்பின் காரணமே. தெரியாதவங்களுக்கு இதை சொல்லணும். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.